ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்ம எல்லாமே நியூஸஸ் பார்க்குறதுக்காக நம்ம மொபைலில் டெய்லி ஹண்ட் ஆப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் நியூஸ் பார்க்குறதுக்காக ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஆப் ஓப்பன் ஆகினாலுமே நியூஸஸ் சரியாக அப்டேட் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி ஆப்போ யூஸ் பண்ணுறப்போ ஒட்டோவாகவே ஆப் க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி யூஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ இதனால் உங்களால் டெய்லி நியூஸஸ் உங்களால் பார்க்க முடியலை. ஸோ இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்னு தான் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் Dailyhunt அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக இந்த ஆப் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இந்த இடத்துலையும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் சர்ச் பாரில் Dailyhunt அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும், அதை கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல லோட் ஆகின அப்புறமா கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ண அப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு Dailyhunt ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணி அக்ரி பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த Dailyhunt ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகி இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணியுமே உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலில் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அதுக்கான ரெஸ்ட் நம்ம கொடுக்குறதே இல்லை. இதனாலையுமே நம்ம மொபைல் ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். இப்படி நம்ம மொபைலில் இஷ்யூஸ் வர்றனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் சரியாக ஒர்க் ஆகாது. அந்த ஆப்லையுமே ஸ்ட்ரக் ஆகுறது, ஃப்ரீஸ் ஆகுறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைல் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா Dailyhunt ஆப்பை ஓப்பன் பண்ணி சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூஸை நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஸ்டெப்ஸ் எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் தாரேன். தேங்க்யூ.